ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் வந்து இப்போ கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பேசிக்காக நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி பக்கத்தில் 1 2 3 அப்படின்னு மார்க் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. சைடில் வந்து அதோட நேம்ஸையும் நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ பார்ன் பேபியிலேருந்து 15 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் சார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது கூடவே என்ன ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன சைஸில் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சைஸையே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சைஸை வச்சே உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அது கூடவே என்னென்ன ஏஜுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெஷரிங் சார்ட் யூஸ் பண்ணியே உங்கள் பேபிஸ்க்கு வந்து லாங் கவுன், ஃப்ராக்கு, டாப்பு, ஸ்கர்ட்டு, பட்டுப்பாவடை சட்டை, குர்த்தி, டாப்பு, பேண்ட்டு, லெஹங்கா, பேண்டீஸு, ஜிம்மிஸு, பெட்டிக்கோடு, இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டடாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த கிளாத் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த கிளாத்தோட வித்து வந்து 40 to 45 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான், அதுக்கு கம்மியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் கிளாத் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டு, அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அந்த ஏஜில் அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெஷரிங் சார்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க அந்த ஏஜுக்கு கரெக்டாக இல்லாமல் ஒல்லியாவோ இல்லை கட்டையாவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கு முன்னாடி உள்ள மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் மீறினாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கு அப்புறம் உள்ள மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட்டடாக கரெக்டாக வரும். அதேமாதிரி இந்த மெஷரிங் சார்ட்டில் வந்து நான் எப்படி அந்த ஃபேப்ரிக் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பாடிக்கு ஃபுல்லாக எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும். அதாவது டாப் ஸ்டிச் பண்ணணும்னா எவ்வளோ கிளாத் வேணும், ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணணும்னா எவ்வளோ கிளாத் வேணும், இந்த குர்த்தி, மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணும்னா எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே தெரியுற அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.